சிவாஜி வந்து அமெரிக்கா போனப்போ ஒன் டே மேயராக இருந்த நாயகரா அந்த நகரத்துக்கு போனேன். அவர் இருந்த அலுவலகம் போனேன். அலுவலகம் போய் இந்த மாதிரி சிவாஜி கணேசன் இங்கே ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து ஒன் டே மேயராக இருந்திருக்காரு. எனக்கு அந்த டாக்குமெண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்களுக்கு முதல்ல அவங்க அதை விரும்பலை. இன்னும் இந்தியாவிலேருந்து ஒன் டே மேயர் யார் அப்படின்ட்டு அவங்க உடனே அவங்க ரொம்ப அசால்ட்டாக அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாங்க. இல்லை ஹி வாஸ் இன்வைட்டட் பை ஜான் ஆஃப் கென்னடி அப்படின்னேன். ஓ, இன்வைட்டட் பை ஜான் ஆஃப் கென்னடி? எஸ். உடனே கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து சிவாஜி படம் வந்துருச்சு. இவர் தானே அப்படின்னு. இவர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் மேயராக இருந்து அந்த கௌரவிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதுக்கடுத்து இவர் தான். அது என்ன ஒரு நாள் வந்து மேயராக இருக்கும்போது அந்த தங்க சாவி அது சிவாஜி வீட்டில் வச்சுருக்காங்க. ஆமாம், 3 அடி நீளம் இருக்கும், பியோர் கோல்டு. அந்த கீயை கொடுப்பாங்க. அந்த கீயை ஒரு நாள் முழுதும் வச்சுருக்கணும் அந்த மேயராக இருக்கிறவங்க. மறுநாள் காலையில் அதே டைமில் வாங்கிக்கிடுவாங்க. இதுக்காக தான் நயகரா அந்த சிட்டிக்கு போய் அந்த கார்ப்பரேஷன் மேயர் ஆஃபீஸ் போய் அதை பார்த்துட்டு வந்தேன். அது போக இன்னும் சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகத்தோட மகன் வந்து ஒரு ஃபாரின் லேடியை கல்யாணம் பண்ணியிருந்தேன். அந்த லேடியை மீட் பண்ணேன். அவங்க சிவாஜி பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இங்கே எங்கள் வீட்டில் வந்து தங்கினார்னா எங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்களையும் அவர் தான் வாஷ் பண்ணுவார். என்ன அங்கிள் இதை போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, சும்மா இருமா, ஊரில் எல்லாம் என்னை செய்ய விடுவாங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் செய்ய முடியுமா, சும்மா இருந்துட்டு காரப்புறம் கழுவி அந்த மேட்லாம் எடுத்து கழுவி அதை சுத்தப்படுத்தி வைப்பாராம். அது மாதிரி சமையலுக்கு மருமகன் என்ன சொல்லுதோ அதை இவர் செஞ்சு கொடுப்பார். காய்கறி வெட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் சிவாஜி அமெரிக்காவில் இருக்கும்போது